ஜனவரி மாதங்கள்ல பொதுவாகவே தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களுக்கு மிக முக்கியமான சீசன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு அதே வேகத்துல பாக்ஸ் ஆபீஸ் ரேஸ் உருவாகி உள்ளது. குறிப்பாக வினோத் அவர்களும் விஜய் அவர்களுமே கூட்டணியில ஜனநாயகன் படம் பேன் இந்தியா ரிலீஸ் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனை சுற்றி பல பெரிய படங்கள் வெளியிட்ட லாக் பண்ணாலுமே பண்டிகை காலங்கள்ல போட்டி மிகுந்த சூழல் உருவாகி இருக்கு. வினோத் சார் இயக்கத்துல அனிருத் இசையமைப்புல நம்ம விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பிரபல நட்சத்திரங்கள், வலுவான பட்டியல், அதிரடி அரசியல் பின்னணியை கொண்ட கதையம்சம். சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படம் வெற்றி படமாக அமைய மற்றும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்த படம் தான் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா படத்துடைய சின்ன சின்ன அப்டேட்டுகளை கூட ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சே மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதற்கான ப்ரோமோ வீடியோ கூட சமீபத்தில் வெளியாகி வைரலாச்சு. சோ படத்துல இருந்து பாத்தீங்கன்னா கடைசியாக சிங்கிள் ட்ராக்கான தளபதி கச்சேரி அப்படின்ற பாடல் வெளியாகி வைரலாச்சு. இதனடுத்து செகண்ட் சிங்கிள் ட்ராக் அடுத்த வாரம் வெளியாக இருக்கு. இந்த செகண்ட் சிங்கிள் ட்ராக்கிலுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அதாவது இந்த இரண்டாவது பாடலை நம்ம ஏகே உடைய மனைவியான ஷாலினி அவங்க பாடியிருக்காங்களா. ஆரம்ப காலகட்டங்கள்ல ஷாலினி அவர்களும் தளபதி விஜய் அவர்களுமே இணைந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அப்போது ஷாலினி மேடம் நடித்த ஒரு சில படங்கள்ல சில பாடல்களையுமே பாடியிருக்காங்க. சோ பல வருடம் கழித்து தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனால அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த படத்துல ஒரு பாடலை பாடி உள்ளதாக சொல்லப்படுது. சோ இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவிலேயே வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.